யுவர் ஃப்ரெண்ட்ஸ் மேக் யூ வர்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒருத்தர்கிட்ட போய் பேசுறீங்க பழகுறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு செம்ம ஜாலியா இருக்கும். பட் அந்த நாள் போக 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 ஒரு 3 months 6 months கழிச்சு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை அவங்க உங்களை விட்டுட்டு பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு அது ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கும். திங் நீங்க என்ன யோசிப்பீங்கன்னா, ஒருவேளை எனக்கு கம்யூனிகேட் பண்ண தெரியலையோ, ஒருவேளை என்னால சரியா இருக்க முடியும், அதனாலதான் இவங்க என்ன அவாய்ட் பண்றாங்க, இவங்க என்கிட்ட பேசாம இருக்கிறாங்கிறோங்கிற இப்படி என் நம்பர் ஆஃப் தாட்ஸ் உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னா, திங் யூ ஜஸ்ட் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நாட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் மேக்கிங் யூ வர்ஸ் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களை பத்தி நீங்களே மோசமா யோசிக்கிற அளவுக்கு நினைக்கிற அளவுக்கு அவங்க உங்களை மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் எதனால என்னோட ஸ்டோரியை பத்தி சொல்லலாம் அப்படின்னா, இப்ப என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் அடிக்கடி நடந்திருக்கு. என்னோட காலேஜ் டேஸ்லயும் சரி, ஸ்கூல் டேஸ்லயும் சரி. என்னோட ஸ்கூல் டேஸ்ல 10 years ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு 2 பசங்க. ஓகே, அவங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருப்பாங்க. ஸோ அதனால நாங்க 3 பேருமே ஒன்னா ஸ்கூலுக்கு போவோம், ஒன்னா வருவோம், எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் ஒரு சர்டைன் பீரியடுக்கு மேல என்ன ஆச்சு அப்படின்னா, நான் அவங்களோட தியேட்டருக்குலாம் வெளியே வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு 2-3 தடவை சொல்லியிருக்கேன். ஸோ என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் நாங்கள் உட்காந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்போம் ஜாலியா. ஏன்னா இப்போ அப்போல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ள நிறைய பேர் உட்காந்து பேசுறதெல்லாம் ஒரு ஃபன்னான ஒரு விஷயம். அப்பெல்லாம் ஃபோன் பெருசா இருக்காது. ஸோ ஏதாவது ஒரு வெட்டி கதை, ஸ்கூல் கதை, இல்லை இந்த ஆக்ட்ரஸ் பத்தி இந்த மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருப்போம். ஸோ அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருமே படத்துக்கு போகலான்னு பிளான் பண்றாங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. நான் என்னெல்லாம் கேட்க மாட்டீங்களான்னு கேட்டா, நீ தான் வரமாட்டியே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே ஃபைன், சும்மா விளையாட்டுக்கு தான் அந்த மாதிரிலாம் பேசுறாங்க போல, அதெல்லாம் கூப்பிடாமலாம் போக மாட்டானுங்க, கூப்பிட்டுட்டு தான் போவாங்க அப்படின்னு நானும் விட்டுட்டேன். அடுத்த நாள் ஆகுது, நானும் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். யாருமே ஃபோன் பண்ணல, யாருமே எதுவுமே பண்ணல. அந்த டைம்ல எங்க அம்மாவோட ஃபோன் இருந்துச்சு. அதுல ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது அவங்க எல்லாம் படத்துக்கு போயிட்டு ஸ்டேட்டஸ் எடுத்து போட்டிருக்காங்க. நான் எங்க வீட்டுல உடனே கோவத்தை காட்டிட்டு, இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க ஒரே ஃபீலிங். நெக்ஸ்ட் டே என்னாச்சு அப்படின்னா, நான் போய் கேட்கறேன், ஏன்டா விட்டு பண்ணுங்க, நீ தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டியே. டேய், நான் எப்படா சொன்னேன், நீங்களே தானடா முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, நான் அந்த இடத்துலயே ஓகே இவங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம அதை விட்டுட்டு வந்திருக்கணும். பட் திங் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இங்கதான் நான் பண்ண பெரிய தப்பே, அவங்க நான் இன்னமும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கன்சிடர் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ இது என் லைஃப்ல நான் பண்ண பெரிய தப்பு. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே, தே ஆர் நாட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நான் சின்ன ஒரு விஷயம் சொல்றேன். இந்த மாதிரி எடிட்டிங் இல்லாத ஒரு கான்டென்ட், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபோக்கஸ், என் லைஃப்ல ஃபோக்கஸ் வேணும், எனக்கு படிப்புல ஃபோக்கஸ் வேணும்னு நினைக்கிற நிறைய பேர் இந்த வீடியோஸ் பாக்குறீங்க இல்லையா? திங் என்னன்னா, இந்த மாதிரி உங்களோட சர்க்கிள்ல இருக்கிற பீப்புள் எத்தனை பேர் இந்த மாதிரி வீடியோ பாக்குறாங்க? உங்க கூட இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இந்த மாதிரி வீடியோ பாக்குறாங்க? அப்போ அது ஒரு டவுட் தான், பார்க்க மாட்டாங்க இல்லையா? திங் உங்களோட மைண்ட் செட் வேற, அவங்களோட மைண்ட் செட் வேற. நீங்க அவங்களோட மைண்ட் செட்டுக்கு ஒத்து போகணுங்கிறதுக்காக அவங்க ஐபிஎல் பத்தி பேசுறாங்க, மீம்ஸ் பத்தி பேசுறாங்க. நான் ஐபிஎல்லோ மீம்ஸோ இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்கவே மாட்டேன். மேக்ஸிமம் ஆஃப் டைம் நம்மள நிறைய பேர் சோஷியல் மீடியால இருக்க மாட்டீங்க. ஐ ப்ராபப்லி திங்க் மேபி என்னோட ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சோஷியல் மீடியால இருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு பெருசா ஆக்டிவா இருக்க மாட்டீங்க. ஐ நோ தட். ஸோ உங்களுக்கு ஐபிஎல்லாம் பெருசா பாக்குறது அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்டாலாம் இருந்திருக்காது. சும்மா தேவையில்லாம அதை பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம லைஃப் தேவை அப்படிங்கிறதுலதான் நீங்க மேக்ஸிமம் அப்படியும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னா ப்ராபப்லி நீங்க அந்த மாதிரி பீப்புளோட அடாப்ட் ஆகவே மாட்டீங்க. திங் யோசிச்சு பாருங்களேன், நீங்க உங்க லைஃபை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் ஆனா நீங்க அந்த லைஃபை இம்ப்ரூவ் பண்ணாம எப்ப பார்த்தாலும் மற்ற விஷயத்த பத்தி, மற்ற ஆக்ட்ரஸஸ் பத்தி, ஆக்டர்ஸ் பத்தி, படத்தை பத்தியோ இல்ல ஏதோ ஒரு தேவையில்லாத விஷயங்களை பத்தியோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க கூட பேசுறதுனால பழகுறதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது? இல்ல அவங்களுக்காக நீங்க ஒரு சில விஷயங்கள் கத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்படிங்கிற ஒரு புக் இருக்கு. அந்த புக் எனக்கு ஸ்டார்டிங்ல ரொம்ப பிடிச்சிச்சு. ஆனா இப்போ ரீசெண்ட் டைம்ல எனக்கு அந்த புக் பிடிக்கவே இல்லை. பிகாஸ் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வர்ஸ்ட் திங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே நம்ம கூட வச்சுக்கணும், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கணும், எல்லாருக்கூடயுமே பேசணும், பழகணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசிய புண்ணாக்கும் நம்ம யாருக்குமே கிடையாது. லிட்டரலா புண்ணாக்கு தான் சொன்னேன். ஸோ எல்லாரு கூடயுமே பேசணும், இந்த மாதிரி டீஜென்ரேட்டா இருக்கிறவங்களோட நம்ம பேசணும், இந்த மாதிரி இடியட்ஸ் கூட பேசணும், பழகணும், எந்த விதமான அவசியமும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஏன் அவங்க வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது முதல்ல புரிஞ்சுக்கணும். திங் இந்த மாதிரி நான் தனியா இருக்கேன், நான் தனிமையில இருக்கேன். இந்த ரெண்டாவது மித், த செகண்ட் திங் இஸ் மித், டோன்ட் பி அலோன் அப்படிங்கிறது. அதாவது இந்த மித் என்னன்னா, நம்ம இந்தியன்ஸா இருக்கிறோம், தமிழன்ஸா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம நிறைய பேருக்கு சொல்லியிருக்க விஷயம், அலோன், தனியா இருக்காத, தனிமையில இருக்காத, ஒரு கும்பல் வேணும், நீ எங்க போனாலும் ஒரு கூட்டம் வேணும், ஒரு சில பேர் வேணும் லைஃபுக்கு. ஒரு மண்ணாங்கட்டியும் தேவை கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்.
நான் கஷ்டத்துல இருக்கும் போது எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்கு. எனக்கு வந்து ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னா நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான். திருச்சி, இப்ப எங்க ஊர் திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அக்குமுலேட் பண்ணி வச்சிருந்தேன். என் கான்டாக்ட்ஸ்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 1500 பீப்புள் கிட்ட இருந்தாங்க. அப்ப எந்த அளவுக்கு நான் மோசமா டீஜென்ரேட்டா இருந்திருப்பேன்னு பாருங்க. த திங் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, யாருமே உங்களுக்காக வந்து நிக்க மாட்டாங்க. லெட்ஸ் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறேன், இந்த மாதிரி பிசினஸ் பண்ண போறேன், பிசினஸ்க்காக தான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். ஓகே, நான் எந்த சர்வீஸ்க்காக நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கல. த திங் ஓகே ஃபைன், நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறேன், நான் இதுதான் பண்ண போறேன் நான் சொல்லும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் கூட சப்போர்ட் பண்ணேன். வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், இதுதான்டா வாழ்க்கை, நீ தப்பு பண்ணிட்டு இருக்க, இப்படிதான் சொன்னாங்க. பட் த திங் நான் ஏர்ன் பண்றேன்ல ஆன்லைன்ல. எப்படி? யூடியூப்ல மட்டும் கிடையாது, என்னோட பிசினஸ் மூலியமா ஏர்ன் பண்றேன், கோர்சஸ் மூலியமா ஏர்ன் பண்றேன். ஸோ பை த வே ஐ ஜஸ்ட் மேக் அ வீடியோ ஃபார் த ஃபோக்கஸ் இன்ஸ்டாகிராம் அடிக்ஷன் எப்படி வெளியிடலாம், பான் அடிக்ஷன் வெளியிடலாம், எப்படி லைஃப்ல ஃபோக்கஸ்டா இருக்கலாம், அட்டென்ஷன் கிரைசிஸ்னா என்ன, எந்த அளவுக்கு நம்மளோட அட்டென்ஷன் பாதிக்கப்பட்டிருக்கு, எப்படி வெளியிடலாங்கிற ஒரு டீடைல்டான ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஃபோக்கஸ்க்கான ஒரு கைடா நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். ஓகே, ஸோ த திங் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் தெளிவா ஒரு விஷயம் சொல்றேன். ஓகே, ஸோ என்னோட ஸ்டோரியில இருந்தே சொல்லணும்னா, எனக்கு வந்து ஒரு 16 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்காங்க. ஓகே, நான் என்ன பண்ணேன்னா அவங்களோட வந்து நேத்து நைட் வந்து திடீர்னு 7:30 வந்து சாப்பிட போலாமா வரான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் என்ன சொன்னேன்னா 7:30 என்னோட பெட் டைம், 8 o'clock நான் போய் பெட்ல இருக்கணும், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அவங்க என்னன்னா, சும்மா வாடா, என்னடா ஒரு நாள் நீ வந்து தூங்காம இருந்தானா, ஒரு நாள் டயட்ல இல்லாம இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். த திங் நான் என்ன கேட்கறேன்னா, நீ வந்து ஒரு நல்ல ப்ராக்ரஸ்ல போயிட்டு இருக்க, அப்போ பரவாயில்ல, ஒரு நாள் பிரச்சனை இல்லை வான்னு சொல்லி சொல்றவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? தப்பு. இந்த மைண்ட் செட் தப்பு. ஒரு நாள் தானே, பிரச்சனை இல்லை நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க இப்பதான் வளர்ந்து வர ஸ்டேஜ்ல இருக்கீங்க, இப்போதான் உங்க லைஃப் மேல நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கீங்க. அப்படிங்கும் போது நீங்க இந்த ஒரு நாள் அப்படிங்கிற இந்த எக்ஸ்கியூஸை தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. ஒன்ஸ் இது வந்து நீங்க இப்ப நான் வந்து மேபி நான் போய் அவங்களோட சாப்பிட்டு இருந்தேன் பிரியாணி, மூங்கில் பிரியாணி, அதை போய் சாப்பிட்டு இருந்தேன் அப்படின்னா நைட் நான் வரத்துக்கு லேட் ஆயிருக்கும். நைட் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிரியாணி எனக்கு செரிமான சக்தி இல்லாம மேபி எனக்கு ஃபேப் பண்றதுக்கோ பான் பார்க்கறதுக்கோ எனக்கு அந்த ஒரு டெம்டேஷனை கண்டிப்பா கொடுத்துருக்கும். மேபி நைட்லாம் தூங்காம இருந்தனால நான் கண்டிப்பா பான் பார்த்துருப்பேன், ஃபேப் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பேன். கரெக்டா? பட் த திங், நான் இங்க என்னோட ஸ்லீப் சைக்கிளை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணனால நான் இன்னைக்கு டிசிப்ளின்டா என்னோட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இங்கேயும் பேசிக்கிட்டு இருக்கேன். அட் த சேம் டைம் எனக்கு அடுத்த ஒரு சேனல் இருக்கு, அந்த சேனல்ல ஃபேப்புக்கான வீடியோ போடணும், அது இங்கிலீஷ்ல அப்லோட் பண்ணணும். ஸோ அப்படி என் நம்பர் ஆஃப் திங்ஸ் எனக்கு போயிட்டு இருக்கு. கரெக்டா? எனக்கு அடுத்த கிளைண்ட்ஸ் அட்டன் பண்ணணும், அடுத்து என்னோட கோர்சஸ் எப்படி வந்து செல் பண்ணலாங்கிற அதை பத்தின ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணும். மேபி 2 hours ஆஃப் இடையில ஏதாவது ஒரு கேப் எடுப்பேன், தென் வந்து வாக்கிங் போய் என்ன நம்பர் ஆஃப் திங்ஸ் இருக்கு. நான் மேபி நேத்து நைட்டு நான் தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நேத்து நைட்டு நான் அந்த அவங்களோட வெளியே போயிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு என்னோட நாளே நல்லா இருந்திருக்காரு. கரெக்டா? ஸோ அப்ப லிட்ரலா உங்களோட ஒரு ஷெட்யூல கெடுக்கிற மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்டீங்கன்னா நெவர். தே ஆர் நாட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், தே ஆர் லிட்ரலி யுவர் எனிமீஸ். அவங்கள மாதிரி உங்களை மாத்தணும் நிறையவே ட்ரை பண்ணுவாங்க இந்த உலகத்துல, உண்மைதான். ஸோ த நெக்ஸ்ட் திங் which is saying no to distractions. Yes, this kind of people are literally they are a distraction, they are a filthy people, right? They are not a good or worthy. அவங்க என்னதான் டாக்டரா இருக்காங்க, லாயரா இருக்காங்க, கலெக்டரா இருக்காங்க, என்னவா இருந்தாலும் சரி, லெட்ஸ் சே உங்களோட பார்ட்ல இருந்து டைவர்ட் பண்ற யாரா இருந்தாலும் they are literally distractions தான். They are not a filthy, they are not a worthy people, right? So the thing which is இங்க நான் உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம், எக்ஸாம்பிளுக்கு இந்த விஷயத்த நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. போயிட்டு உங்க ஃப்ரெண்டு கிட்டயோ இல்ல யாரோ ஒருத்தர்கிட்ட நீங்க வந்து ஜிம் போறீங்க, ஒர்க் அவுட் பண்றீங்க, ஸோ நான் டயட்ல இருக்கேன், கிளீனா சாப்பிட்றேன், ஹெல்த்தியா சாப்பிட்றேன்னு சொல்லி பாருங்களேன். ஒரு நாள் சாப்பிட்றதுனால ஒன்னும் ஆயிட மாட்டாப்பா அப்படின்னு சொல்லிதான் அவனோட அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு உங்களை இழுக்கணும்னு தான் நினைப்பானே தவிர, சரி ஓகேடா சூப்பர்ரா நீ ட்ரை பண்றா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நானும் உங்க கூட வந்து ஜாயின் பண்றேன் எவனுமே சொல்லவே மாட்டான். ஒரு 100 பேர் ஒரு குரூப்ல இருக்காங்க அப்படின்னா அதுல ஒருத்தன் மட்டும்தான் நம்மள மாதிரி இருப்பான், மீதி இருக்க 99 பேர் அவன் பக்கம் அவனை இழுக்கணும்னு தான் நினைப்பான். மேக்ஸிமம் ஆஃப் டைம் நிறைய பேர் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எனக்கு கும்பல் வேணுங்கிறதுக்காக அந்த பக்கம் போயிடுவாங்க. யார் ஒருத்தவங்க தனியா ஓகே லாங் லாஸ்டிங்கா என்னோட ஷெட்யூல், என்னோட ஒர்க், என்னோட ஒரு கரியர் முக்கியம்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் லைஃப்ல இன்னும் நிறைய இந்த ரொம்ப வர்த்தியான ஒரு பீப்புளை அட்ராக்ட் பண்ணுவாங்க. இந்த உலகத்துல உங்களை சுத்தி இருக்கிற பீப்புள் மட்டும்தான் பீப்புள்னு கிடையாது, நிறைய நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ அதனால இவங்க மட்டும்தான் இப்படிதான் அப்படின்னு கிடையாது. பட் அதுக்கு நீங்க சால்டிடியூட் கொஞ்ச நாளைக்கு பழகணும். கொஞ்ச நாளைக்கு நீங்க தனிமையில இருந்தாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு உங்களால மூவ் ஆக முடியும். ஸோ த திங், ஏன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து மேக்ஸ் ஆஃப் டைம் உங்களை அவங்க பக்கம் இழுப்பாங்க அப்படின்னா,
இன்செக்யூர் ஆன் யூ. அவங்களுக்கு உங்களை பார்த்தா இன்செக்யூரா இருக்கும். லெட்ஸ் சே ஒரு 2 days சண்டே அன்னைக்கு நாங்க வந்து இந்த கல்லணையில போய் குளிக்க போயிருந்தோம். குளிக்க போயிருக்கும் போது நான் ஷர்ட்லாம் கட்டிட்டு தான் குளிச்சுட்டு இருந்தேன். லெட்ஸ் சே என்னோட டயட் வந்து ப்ராப்பரா இருக்கிறனால என்னோட ஆப்ஸ் ரொம்ப பிசிபிளா இருக்கு. அட் த சேம் டைம் என்னோட பிசிக் நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எங்க சொன்னாங்க, நீங்க 6 பேக் வச்சிருக்கீங்க, நெக்ஸ்ட் டைம் வரும்போது 8 பேக்ஸோட வரணும், நல்லா சூப்பரா டெவலப் பண்றீங்க அப்படி சொன்னாங்க. என் கூட இருந்த என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. பிகாஸ் தே ஆர் அ ஃபேட்டி பிச்சஸ், ரைட்? ஒருத்தன் வந்து சம குண்டு தொப்பா, அவனுக்கு வந்து லைஃப்ல வந்து பெருசா ஆகணும் எதுவுமே கிடையாது. ஒருத்தன் சும்மா ஒர்க் அவுட் பண்ணுவான், எப்பயாவது எக்ஸசைஸ் பண்ணுவான், டயட்லாம் பெருசா மெயின்டைன் பண்ண மாட்டான். பட் நான் ப்ராப்பரா ஒர்க் அவுட் மெயின்டைன் பண்றேன், நான் ப்ராப்பரா வந்து டயட்ல இருக்கேன் அப்படிங்கும் போது அது இன்செக்யூரா தான் அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அவனே என்கிட்ட வந்து கேட்கறான், லெட்ஸ் சே நான் வந்து ஜிம்முக்கு போற மாதிரி தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம அவனை இன்செக்யூர் ஆக்குறோம். அது நம்ம ஃபால்ட் கிடையாது. நம்ம இன்டென்ஷனோட ஒரு விஷயம் பண்றோம்னா தப்பு. நான் இன்டென்ஷனோட பண்ணல, நான் எனக்காக பண்றேன், என் பிசிக் நல்லா இருக்கு, என்னோட ஆப்ஸ் விசிபிளா தெரியுது அப்படின்னா அது என்னோட ஒரு சாக்ரிஃபைஸ், என்னோட ஒரு ஹார்ட் ஒர்க்குக்கான ஒரு ரிவார்டு அது. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி நிறைய பீப்புள் வந்து என்னன்னா உங்களை பார்த்து இன்செக்யூர் ஆக ஆரம்பிச்சாங்க. மேபி நீங்க வந்து நல்லா படிக்க ஆரம்பிக்கிறீங்க, கோல்ல ஃபோக்கஸ்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களை டைவர்ட் பண்ணி சினிமா கூட்டு போகணும்னு நினைப்பான். பிகாஸ் அவனை மாதிரி நீ மாறணும். அவனுக்கு வந்து இன்செக்யூரிட்டி. லெட்ஸ் சே ஒரு 95 kgs ஆஃப் ஒரு 75 kgs ஆஃப் ஆஸ்தெட்டிக் பிசிக் ஒரு டால் மேன் இருக்காருன்னு வச்சுப்போமே, அவர் கூட நான் போய் நின்னாலும் இல்லை யாராவது கூட வந்து நின்னா கூட அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த இன்செக்யூரிட்டி காரணமா அவனை டவுன் பண்ணுங்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவான். மேபி அவனை கலாய்க்கிறதா இருக்கலாம். இப்ப உஷாரா இருக்கிறாங்களா இருந்தா ஓகே ஃபைன், அவனை விட்டு விலகிடுவான். இப்ப நான் அன்னைக்கு போனாலும் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, என்னை வந்து வேணுனே வந்து ஒரு புள்ளி பண்ண ஆரம்பிச்சானுங்க. என் மேல வந்து விழுறது, என்னை வந்து அடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணானுங்க. எந்த ஒரு நீட்டான எந்த ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸுமே ஒரு ஒரு ஏஜ் தாண்டினதுக்கு அப்புறம் அவங்க கூட சண்டை போடணும் இல்ல பம்பளுக்கு புள்ளி பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. பட் மேபி இந்த இடத்துல அந்த புல்லிங் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நடந்தனால நான் அந்த சர்க்கிளை விட்டு ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்தேன். லெட்ஸே இது எல்லாருக்குமே நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். லெட்ஸே உங்களுக்கு யாருமே இல்லைங்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபில்த்தியான ஒரு சர்க்கிள்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் டோட்டலா டேமேஜ் ஆயிடும். லெட்ஸே நீங்க உங்களை பத்தி ரொம்ப 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 மோசமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் வேல்யூவே கொடுக்க மாட்டீங்க. லெட்ஸே நேத்து நான் சொன்ன மாதிரி மேபி நேத்து நான் சாப்பிட போயிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா எவன் எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிருக்கும். பட் திங் நான் சாப்பிட போகாம நான் வீட்டுல இருந்தனால என்னோட ஸ்லீப்பை நான் ப்ராப்பர் ஷெட்யூல் பண்ணனால இன்னைக்கு எனக்கு ரெஸ்பெக்ட் அதிகமா இருக்கு என் மேல. That's the main thing here, right? They pull back you fully negative, okay? புல் பேக் பண்ணிட்டே இருப்பாங்க. லெட்ஸே நாங்க அதான் சொன்னல அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் நாங்க அன்னைக்கு கல்யாணம் போய் தான் குளிச்சுட்டு வெளியே வரும்போது ஜோசியம் வந்துச்சு. நான் உடனே சொன்னேன், டேய் உனக்கு கை ரேகை ஜோசி பாவமா, எதுக்குடா நமக்கு இதெல்லாம், நம்ம வாழ்க்கையெல்லாம் வந்து முன்னேறாதுன்னு எழுதி வச்சாச்சு. நான் சொன்னேன், நீ என்ன ஏன் சேர்க்கிற, நான் அப்படி கிடையாது, உனக்கு வேணா நீ அப்படி வச்சுக்கோ அப்படின்னு. ஸோ அதுல இருந்து அவன் என்கிட்ட வந்து ஒரு மாதிரி மூஞ்ச காட்ட ஆரம்பிச்சிட்டான். பிகாஸ் அவனை எய்த்து பேசிட்டு அவனுக்கு மூஞ்சுக்கு நேரா நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டேன் அப்படின்னு. இது எல்லா இடத்துலயுமே நடக்கும். இதுதான் முக்கியமா நடக்கும். இந்த திங் நீங்க எந்த ஒரு விஷயம் இம்ப்ரூவ் பண்ணணும், ஏதோ ஒரு முன்னுக்கு போகணும்னு நினைச்சா கூட நம்ம வாழ்க்கையே இப்படிதான், நம்ம தராதரமே இப்படிதான். ஏன் எனக்கு கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீ வந்து வேலைக்கு போ, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க, எங்க வீட்டுல இருக்கவங்க முதல் கொண்டு வேலைக்கு போ சம்பாதி, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க. எனக்கு ஒரே ஒரு சப்போர்ட், யூசி உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதுக்கு நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாதுங்க. டிசிப்ளின்டா நீ இருந்துதான் ஆகணும். நீ அதெல்லாம் இல்லாம எல்லாரையும் மாதிரிதான் நமக்கும் வாழ்க்கை அப்படின்னு நீ நினைச்சனா ஓகே ஃபைன், உனக்கு கோலையில எய்ம் எல்லாம் நீ என்ன வேணா பண்ணிக்கோ. பட் கோல் இருக்கு, எய்ம் இருக்கு அப்படின்னா நீ இந்த எவன் என்ன சொன்னாலும் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை, நீங்க வந்துதான் ஆகணும். நிறைய பேர் அப்படித்தானே இருக்காங்க. நான் ஏன் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன்னா அது உன்னுடைய முட்டாள்தனமான ஒரு எண்ணம். இந்த முட்டாள்தனத்தை மாத்திக்கோ. அது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் சீரியஸா. ஏன்னா இந்த ஒரு முட்டாள்தனத்தை நான் அதிகமா பண்ணிட்டு இருந்தேன். எல்லாருமே இப்படிதானே ஓடுறாங்க, நான் மட்டும் ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னால அப்படியும் இருக்க முடியாம இப்படி இருக்க முடியாம நட்டுக்கு நடுப்புற ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பீரியட் ஆஃப் டைம் என்னோட லைஃப்ல. பட் நவ் ஐ எம் ஸ்டில் ஹாப்பி ரைட் நவ். ஏன்னா எனக்கு இந்த போன் இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் என்னால செவத்தை பார்த்துட்டு நிம்மதியா உட்கார முடியும், சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்க முடியும். ஒரு நல்ல ஒரு விஷயத்த நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பசங்களோட லைஃபை நான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸை சொல்லி கொடுத்தேன், ரைட்? ஒரு ஜிம்முக்கே வராத பையனா நான் ஜிம்மு கன்சிஸ்டன்டா வர வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா பெரிய விஷயம் தான். லைஃப்ல வந்து ரொம்ப சோகமா கவுந்து போயிட்டு ஃபோக்கஸ்டே இல்லாத பையனா ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கேன்னா அது பெரிய விஷயம் தான். ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க இந்த உலகத்துல பிறந்துட்டீங்கன்னா நீங்க மத்தவங்களுக்கு வேல்யூ ஆட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிதான் ஆகணும். அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. புரியுதா? சும்மா என் ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டான், இவன் சொல்லிட்டான், அவனும் பெரிய ஆள் கிடையாது, அவனும் புக்ஸ் படிக்கிறது கிடையாது, அவனும் மெடிடேட் பண்றது கிடையாது, அவன் முதல்ல அவன் மென்டல் ஹெல்த்தே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா பாத்துக்கிறதே கிடையாது.
நான் அதனால தான் மேக்ஸிமம் திரும்பி கமெண்ட்ஸ்லாம் போயிட்டு படிக்கலாம் மாட்டேன். நிறைய பேர் வந்து ஒன்று நெகட்டிவாக பாசிட்டிவாக சொன்னா கூட த திங் என்னன்னா, நான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நான் வந்து என்ன நான் ப்ராப்பரா செல்ஃப் கேர் பண்ணிட்டு இருக்கேங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன். பட் கமெண்ட்ஸ் பண்ற எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு கிடையாது. அதே மாதிரி உங்களை பார்த்து ரிவ்யூ பண்றவங்க, உங்களை பார்த்து சிரிக்கிறவங்க எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு கிடையாது. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு பாத்துல இருக்கும் போது அப்படிதான் இருக்கும். நீங்க அந்த சிரிப்புக்கும் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஒரு ஆன்சர்ஸ் கொடுத்துக்கிட்டு ஓகே ஃபைன் எனக்கு அதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு நீங்க அந்த ஆன்சர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் அவங்க மாதிரி மாறிடுவீங்க கொஞ்ச நாள். எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன், நீ என்ன வேணா சொல்லிட்டு போ அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களோட மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா இருக்கும் ஆக்சுவலா. ஓகே, ஸோ என்னோட கோச்சிங் வேணும் அப்படின்னா லிங்க் கீழே இருக்கு, ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. என்னோட கோர்சஸ் கீழே இருக்கு, போய் டவுன்லோட் பண்ணி லிங்க் பே பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். மென்டல் ஹெல்த் கைடும் கீழே இருக்கு, லிங்க் பண்ணி கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். கே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கேஜி.